கனடாவில் 2.9 மில்லியன் மக்கள் ஒன்று டெம்பரரி ரெசிடென்ட் ஒர்க்கர் புரோகிராமில் வந்தவர்கள் அல்லது விசிட்டர் எக்ஸ்டென்ஷன் பெர்மிட்டில் உள்ளவர்கள். பாதி பேருக்கு விசா எக்ஸ்பயர் ஆகிவிட்டது, மீதி பேருக்கு விசா இந்த வருடம் எக்ஸ்பயர் ஆக போகின்றது. இதில் ஸ்டூடெண்ட் விசா இன்க்ளூடட் அல்ல. இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவார்களா? I have tissue paper in my office because you don't know the tears that people will, genuine tears, where people will cry and tell me the harshest stories. எட்மண்டனில் ஒரு லாயர், இந்த அளவுக்கு இமிகிரேஷன் உதவியை தேடி வரும் மக்களின் எண்ணிக்கையை நான் பார்த்ததே இல்லை. கண்ணீருடன் ஒவ்வொருவருக்கு பின்னால் ஒரு சோக கதை. அபிஷேக் வர்மா 2018 ஆண்டு கனடாவிற்கு ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தவர். இவருக்கு இன்னும் 2 மாதங்களில் ஒர்க் பெர்மிட் எக்ஸ்பயர் ஆக போகின்றது. இவரின் கடைசி நிமிடங்கள் எப்படி இருக்க போகின்றது? இவருக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் இருக்கின்றது, கனடாவில் தொடர்ந்து நீடிப்பதற்கு. Canada's admissions target was 395,000 in 2025. The Canadian government expects the rest of them to leave. 2.9 மில்லியன் மக்கள் வெளியேற வேண்டும். 2026 3,80,000 பேருக்கு PR வழங்கப்படும். மீதி உள்ளவர்களின் நிலைமைதான் என்ன? அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ் தான் என்ன?